எலும்பு தனியா சதை தனியா பிரிச்சு தன்னோட மனைவியோட உடல்ல குக்கர்ல வேக வச்சு அதை மீனுக்கு இரையாக்கி இருக்காரு ஒரு கணவர். இவரெல்லாம் மனுஷன்தானா அப்படின்னு தோணுது இல்ல? அதை பண்ணும்போது அவருடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும், எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்ய மனசு வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரியான அதே கேள்விதான் எனக்கும் இருக்கு. எங்க நடந்தது, அந்த கணவர் யார், இதோட முழு விவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஜிலேலகுடா அப்படிங்கிற பகுதியில ஒரு அழகான குடும்பம் ஒண்ணு இருக்கு. அந்த குடும்பத்துல கணவன் குருமூர்த்தி, மனைவி மாதவி, அவங்களுடைய முழு பெயர் வெங்கட மாதவி அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க 2 பேருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அதாவது ஒரு மகனும் ஒரு மகளும் பள்ளி பருவத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள். நம்ம எப்படி நம்ம மாநிலத்துல பொங்கலை வெகு சிறப்பா கொண்டாடுறோமோ அந்த மாதிரி தெலங்கானாலையும் வெகு விமரிசையா சங்கராந்தி பண்டிகை கொண்டாடப்படும். இங்க பொங்கல் அப்படிங்கிறது தான் அங்க சங்கராந்தி. சோ அந்த பண்டிகைக்காக குழந்தைகள் எல்லாம் எப்பவுமே பாட்டி வீட்டுக்கு போறதெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதே மாதிரிதான் அந்த குழந்தைகளும் லீவுக்கு நாங்க பாட்டி வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. இப்போ குருமூர்த்தியும் மாதவியும் மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. குருமூர்த்தி ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி. இப்போ அவர் ஓய்வு பெற்றுட்டு ஒரு அலுவலகத்துல காவலாளியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. மாதவி வீட்டுல இருந்துட்டு குடும்பத்தையும் குழந்தைகளையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சரி, பொங்கல் லீவ்லாம் தான் முடிய போகுது இல்ல, நீங்க போய் குழந்தைகளை கூட்டிட்டு வாங்கல அப்படின்னு கணவர்கிட்ட கேட்டிருக்காரு. அவரு என்ன காரணத்தினாலயோ தாமதப்படுத்திட்டே இருந்திருக்காரு. நாளைக்கே குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகணும், நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி, அவங்கள போய் கூட்டிட்டு வாங்க, அடுத்தடுத்த வேலைகள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதனால குருமூர்த்திக்கு பயங்கர கோபம் வந்திருக்கு. இது ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் வாக்குவாதமா ஆகுது. அந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்துல கை கலப்பா மாறுது. குருமூர்த்தி ஆத்திரத்துல என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, பக்கத்துல இருந்த இரும்பு ராட் எடுத்து மனைவியோட மண்டையில ஒரே அடியா அடிச்சிடுறாரு. அதுல மனைவி ரத்த வெள்ளத்துல மயங்கி கீழே விழுகிறாங்க. ஐயோ, நம்ம மனைவிய அடிச்சிட்டோமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவரு, சரி நம்ம மனைவிய கொன்னுட்டோம் அப்படின்ற பயத்துல இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, இதை மறைச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்தடுத்து அவர் பண்ண விஷயங்கள் தான் யாராலையுமே கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு மிருகத்தனமான ஒரு செயல். ஆமா, என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கொஞ்ச நேரம் யோசிச்சிருக்காரு. யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியோட உடலை துண்டு துண்டா வெட்டியிருக்கார். வெட்டிட்டு எலும்பு தனியா சதை தனியான்னு பிரிச்சு எடுத்திருக்கார். பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அத குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சிருக்கார். வேக வச்சதோட இல்லாம மொத்த உடல் பாகங்களையும் அப்படி வேக வச்சுட்டு எலும்பு தனியா சதை தனியா பிரிச்சு வேக வச்சதை எடுத்துட்டு போய் ஜிலேலகுடால இருக்க ஒரு குளத்துல வீசிட்டு வந்திருக்கார். இதுக்கப்புறம் 2-3 நாள் ஆகியும் மாதவிய காணோம். என்ன பண்றது, நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்ச அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மாதவியோட அம்மாக்கு கால் பண்ணிருக்காரு. கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி உங்களோட மக 2 நாளைக்கு முன்னாடி கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டா, எனக்கும் அவளுக்கும் சண்டை வந்தது, நான் ரொம்ப திட்டிட்டேன், அதனால வீட்டை விட்டு போயிட்டா, 2 நாள் ஆகியும் காணோம், அவ வந்துருவான்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணேன், ஆனா அவளை காணோம், உங்க வீட்டுக்கு இது வந்தாளா, அங்க இருக்காளா, நான் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. அவங்க அம்மாக்கு பயமாயிருது. ஐயோ, என்ன இவர் சொல்றாரு, 2 நாளா மகளை காணோம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இல்லங்க, இங்க எல்லாம் எங்கேயும் வரல, நம்ம விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே அவங்க போனதுக்கான தடயம் இல்ல, யார்கிட்ட கேட்டாலுமே மாதவிய பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்க அம்மா ரொம்ப பயந்துட்டு, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போமா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, நானும் கூட வர வாங்க அப்படின்னு குருமூர்த்தியும் மாதவியோட அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க மாதவியோட அம்மா, 2 நாளா என்னுடைய மகளை காணோம், கோச்சிட்டு தன்னோட சகோதரி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனதா என்னுடைய மாப்பிள்ள சொல்றாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல, என் மகளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கதறி அழுதுட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து காவல்துறையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல குருமூர்த்தி மேல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவருமே ஐயோ என் மனைவிய காணோமே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்திருக்காரு. தொடர்ந்து காவல்துறை விசாரணையை விரிவாக்கும் போதுதான் குருமூர்த்திய விசாரணை வளையத்துக்குள்ள கூட்டிட்டு வராங்க. எப்படி அப்படின்னா, குருமூர்த்தி சொன்ன மாதிரி அவங்க கோச்சிட்டு வீட்டை விட்டு போனதுக்கான எந்த தடயமுமே காவல்துறைக்கு கிடைக்கல. சிசிடிவி காட்சிகளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவரு வீட்டுக்குள்ள போன காட்சி இருந்திருக்கு, ஆனா வீட்டுல இருந்து வெளியில வந்த காட்சி சுத்தமா கிடையாது.
இதனால காவல்துறைக்கு குருமூர்த்தி தான் ஏதோ பண்ணிருக்கார் அப்படின்ற சந்தேகம் உறுதியாகுது. உடனடியா குருமூர்த்தியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. முதல்ல எனக்கு தெரியாதுங்க, என்னோட மனைவியை காணோம், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன், என்னவே நீங்க புடிச்சது பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனா காவல்துறை விடாம கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணிருக்காங்க. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, என்னோட மனைவிய நான் தான் கொலை பண்ணேன். கொலை பண்ணது மட்டும் இல்ல, உடம்ப துண்டு துண்டா வெட்டி சதை தனியா எலும்பு தனியான்னு பிரிச்சு பிரஷர் குக்கர்ல நல்லா வேக வச்சு குளத்துல கொண்டு போய் வீசிட்டேன், மீனுக்கு இரையாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னார் அது மீன் சாப்பிட்டுருக்கும் அப்படின்னு சாதாரணமா சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு காவல்துறைக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனடியா அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்றுட்டு வருது. அவங்களுடைய வெட்டப்பட்டு வேக வைக்கப்பட்ட உடல் உறுப்புகள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தொடர்ந்து அந்த குளத்துல தேடுற பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு கணவர் தன்னோட மனைவியோட ஏற்பட்ட சின்ன ஒரு சண்டைனால ஆத்திரத்துல கொலை பண்ணது மட்டும் இல்லாம அதை மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படிப்பட்ட எல்லை வரைக்கும் போயிருக்கார் அப்படிங்கிறத நம்ம யாராலையுமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஒருவேளை இந்த மாதிரியான கேஸ் ஏதாவது நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னாலும், இல்ல அந்த கணவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், அவரோட மனநிலை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இதுல இருக்கிற கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.